ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வழக்கம் போல் ஒரு ஹால் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பட் மிந்த்ராலேருந்து ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸஸ், ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ்ஸஸ், ஃபேன்சியான ட்ரெஸ்ஸஸ் சொல்ல முடியாது, அழகாக ஒரு லாங் கவுன் மாதிரி, அதுக்கப்புறம் குர்த்தா செட், இந்த மாதிரி எல்லாமே மிக்சடாக தான் இருக்க போகுது. அண்ட் எல்லாமே சூப்பரான ப்ராடக்ட்ஸ் தான். எதை வாங்குறது எதை மிஸ் பண்ணுறதுன்னு தெரியாத லெவலுக்கு உங்களுக்கு எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் எல்லா டிஃப்ரெண்ட் டைப்பான ட்ரெஸ்ஸஸ்மே யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பக்கத்தை கன்டினியூ பண்ணுங்கள். அதனோட பர்சனல் அப்டேட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 ட்ரெஸ்ஸஸ் இது நல்லா நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால இது ஒரு ஆஃப்டர் வாஷ் மாதிரி நான் தரேன். இது ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிப்பேன், இது ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிப்பேன். இது வந்து சும்மா நான் நார்மலாக கேஷுவலாகவே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஒரே ஒரு டைம் வந்து வெளியே எங்கேயும் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் மாடல் தான், அதாவது சேம் பேட்டர்ன் தான். டிசைன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பியூர் காட்டன், அதனால தான் எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும். நெக் வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கும், அதுக்கு நீங்கள் ஒரு கேமிசல் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் நம்ம யூடியூப் சேனல்லையும் ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டுட்டு தான் இருக்கேன், அதுலேயும் ரீல்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கேமிசல் யூஸ் பண்ணி இது ரெண்டுமே யூஸ் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறமே ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகாமல் சூப்பராக இருந்தது. நான் வந்து கொஞ்சம் லூஸாக லார்ஜர் சைஸ் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இப்போ இருக்க வெயிட்டுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக போடுறது தான் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் லூஸாக பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃப் லென்த் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி தான் இருக்கும். இது வந்து நான் ஏன் ஓப்பன் பண்ணி காமிக்கலன்னு நிறைய வீடியோஸில் நான் சொன்ன மாதிரி ஞாபகம், பட் தெரியல. ஸோ வேணா சைடில் வந்து வீடியோஸ் அட்டாச் பண்ணிடுறேன் எப்படி இருக்குன்றது. அண்ட் ஒரு மாதிரி ஸ்டெப்பாக ஸ்டெப் ஃப்ளேர் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப கேஷுவலாக இருக்கும், ரொம்ப நீட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியான ட்ரெஸ்ஸஸ்லாம் மிந்த்ரால சொல்லவே தேவையில்ல, எக்குத்தப்பான ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன் இருக்குது, நம்ம சூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அந்த மாதிரி இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டரான சில ட்ரெஸ்ஸஸும் நான் வாங்கியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸு, இது வந்து என்ன பிராண்டுனா சங்க்ரியா அப்படின்ற பிராண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிப் பெல்ட் மாதிரி அவங்களே ஒரு லேஸ்லாம் வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு க்ரீன் கலர் ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் போட்ட ட்ரெஸ்ஸு. அவ்வளோ சூப்பரான ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ்ஸு. அப்படி எனக்குன்னே தைச்ச மாதிரி இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. அது பியூர் காட்டன். ஸோ காட்டன் மட்டும்தான் உங்களுக்கு ஒத்துக்கும், சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு ப்ரைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த காட்டன் மெட்டீரியல் வந்து பியூராக இருக்குது, எந்த ஒரு மிக்சிங்கும் இல்லாமல் சூப்பராக இருந்தது. அந்த ஃபீல் நமக்கு தெரியும், ஸ்மெல் வைஸாகவும் தெரியும், நம்ம வேர் பண்ணிக்கும் போது கம்ஃபர்டபுள் வைஸாகவும் தெரியுது. ஸோ இதுலேயே வந்து நல்லா ஸ்டெப் ஃப்ளேர் கொடுத்துருக்காங்க, பட் தெரியாது ஏன்னா எல்லாமே வந்து ஃப்ளோரல் டிசைனில் இருக்குது. காம்பினேஷன் கூட ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? சென்டர் வரைக்கும் பெருசு. இதில் வந்து எந்த டிசைன்ஸுமே தெரியல. ஒரு க்ரீன் கலர், அதில் வந்து நல்லா பிங்க் கலரில் நிறைய ஃப்ளோரல் டிசைன் அப்படி தான் இருக்குது. பட் ரொம்ப நீட்டாக இருக்குது. இது வந்து காலர் நெக் குர்த்தி. இதுவும் வந்து உங்களுக்கு காஃப் லென்த் இருக்கும். எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நான் போட்டிருக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அனன்யா பிராண்ட்லேருந்து நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ அழகான கலர் இது. ஸோ எனக்கு இது மாதிரி டார்க் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட்லாம் சாரீ, குர்த்தா செட் அந்த மாதிரி தான் டார்க் கலர் தேடி இருந்தேன். இப்போலாம் ட்ரெஸ்லேயுமே டார்க் கலர் தேட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வேர் பண்ணிக்கிறது வந்து மீஷோலேருந்து ஒரு பீச் வெக்கேஷனுக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்டான ட்ரெஸ் தான். ஆனால் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா தான் இருக்குது. பிக் ஃப்ளாரல் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளைன் ட்ரெஸ்ஸு, ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பியூரான காட்டனை நான் உண்மையாகவே நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவ்வளோ சூப்பரான காட்டன். அண்ட் நான் வந்து இதில் 3XL சூஸ் பண்ணியிருக்கேன். எதை நினச்சி 3XL சூஸ் பண்ணேன்னு தெரில. நான் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த ப்ராப்பரான ஃபிட்டு ஷேப் கிடைக்கல. பட் உங்களோட பர்ஃபெக்ட் சைஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து 3XLனால கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸ்லீவ் வந்து அழகான பலூன் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க வித் எலாஸ்டிக்கோட. அண்ட் ஒவ்வொரு த்ரெட்டுமே அவ்வளோ பியூரான த்ரெட்டு, காட்டன் த்ரெட்டில் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அழகாக இங்கே ஒரு இது மாதிரி வருது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழுக்கு நெக் வந்து ரொம்ப லோவாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்க நாட் அப்படின்னா அப்படியே மேலே நெக் ஏறிட்டே வரும். சூப்பராக நம்ம ஷேப்புக்கு வந்து அப்படியே நச்சுன்னு உட்கார்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸு. ஸோ எகெயின் இது வந்து நீங்கள் வெக்கேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப அழகாக இருந்தது. சூப்பரான ஃப்ளேரிங்க பாருங்கள், எவ்வளோ ஃப்ளேர் ட்ரெஸ்ஸுன்னு. ஸோ இந்த ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப யூனிக்காகவும் பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப நீட்டாக யூனிக்காக சிம்பிளாக பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு சாலிட் கலர், எந்த டிசைனும் இல்லை. அதில் வர டெக்ஸ்சர் பிரிண்ட் மட்டும்தான் இருக்குது. த்ரெட் ஒர்க் வந்து அவ்வளோ பியூர் காட்டனில் பண்ணது இன்னும் நல்லாயிருக்கு. அண்ட் இந்த நாட்டை வந்து நம்ம இப்போ ட்ரெண்டில் இருக்குல்ல, கழுத்தை சுற்றி போடுற மாதிரி. ஸோ அது மாதிரி கூட போட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ ரொம்ப யூனிக்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த ட்ரெஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சூப்பரான ஃப்ளேரு. நீங்கள் எந்த வெக்கேஷன்ஸ்க்கு எந்த ஸ்பாட்டுக்கு இந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணாலுமே ரொம்ப யூனிக்காக நீட்டாக அழகாக இருக்கும். மெயினாக அந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸில் வந்து எனக்கு லைட்டாக வந்து நெக்கு டீப்பாக இருக்கிறதுக்கு மெயினான ரீசன் வந்து நான் எக்ஸ்ட்ரா சைஸ் போனது தான். ஸோ நான் என்னோட கரெக்ட் சைஸ் பண்ணியிருந்தேன்னா உண்மையாகவே எனக்கு அது கரெக்டாக தான் இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸு இதே மாதிரி வந்து ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் வந்துட்டு சூப்பர் ஃபேன்சியாக இருக்கும், பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸு. நான் எனக்கு ஒன்று என் தங்கச்சிக்கு ஒன்று எடுத்திருந்தோம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக. ரொம்ப அழகாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய பீச் டிசைன் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. பட் அது 2000 rupees, அது கொஞ்சம் ஓவராக தான் தெரிஞ்சுது. ஆனால் அதுலேயும் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது அவ்வளோ அழகான ஃப்ளேரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டி வேர் கவுன்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
ஷாப்ஸில் போய் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், இல்லை கஸ்டமைஸ்டு பொட்டிக் போகும்போது இன்னும் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் அதை ஆன்லைனில் எடுக்கும்போது அந்த ப்ரைஸ்க்கு இது ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதோட வந்து ஒரு லோயர் வெர்ஷன் மாதிரி இந்த ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு. ஃப்ரண்ட்டில் வந்து நெக் வந்து ரொம்ப ஏற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் அழகான த்ரெட் ஒர்க், பீட் ஒர்க்கே இல்லை த்ரெட் ஒர்க்னால நம்ம எத்தனை தடவை வேணாலும் போட்டு ட்ரை பண்ணலாம். இது வந்து சசாஃப்ராஸ்ன்ற பிராண்டில் இருக்குது. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கா, மிந்த்ராவில் கம்மியாக இருக்கான்னு தெரியல. எதில் கம்மியாக இருக்கும் நான் அதில் தரேன். இது வந்து ஒரு சாஃப்டான ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக், ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி நரன்ட்டு ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும்ல. ஸோ அந்த ஃபேப்ரிக்கில் ரொம்ப நீட்டான ஒரு குவாலிட்டியான ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஃப்ளேர் உங்களுக்கு தெரியுதா, உள்ள வித் லைனிங்கோட வருது ஒயிட்னால. அண்ட் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இதில் என்ன சூஸ் பண்ணிக்கேன், டபுள் தான் சூஸ் பண்ணிக்கேன். ஸ்லீவ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஃபுல் ஃப்ளோர் லென்த் மாதிரி தான் வரும், ஃப்ளோர் லென்த் மாதிரி தான் வருது. நல்லா நீட்டாக இருக்குது இந்த ப்ரைஸ்க்கு. வந்து நீங்கள் சிம்பிளாக ஏதாவது ஃபங்க்ஷன், நைட் பார்ட்டி அந்த மாதிரிலாம் போனோன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப பிடிச்ச விஷயம் குர்தா செட்டு. இது வந்து ஒரு டாப் அண்ட் பேண்ட்டு தான். பேண்ட் வந்து நார்மல் ஒரு ட்ரௌசர் பேண்ட் மாதிரி இருக்குது, இதே மாதிரி சேம் டிசைனோட. ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் ஒயிட்டாக, அதில் வந்து இந்த ப்ளூ டிசைன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, பக்காவாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து இந்த குர்த்தாவும் ரொம்ப லூஸாகவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் அழகான இந்த வி நெக் மாதிரி கொடுத்து அதுலேயே வந்து சூப்பரான லேஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. குர்த்தா ஃபுல்லாக சேம் டிசைன் தான். பட் அந்த குர்த்தாலேயே வந்து ஒரு செல்ஃப் பேட்டர்ன் டிசைன் கொடுத்துருக்காங்க, த்ரெட் டிசைன் டெக்ஸ்சர் ரொம்ப 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 நல்லா இருந்தது. நல்லா ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறக்கே லுக்கு. ஸ்லீவ் நார்மலாகவே வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஸ்லீவ் மாதிரி வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அந்த ஹக்கோபா பேட்டர்னில் வந்து ஒரு பார்டர் டச் கொடுத்து லேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து போட்டிருக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அது ஷார்ட்ஸ் போட்டிருக்கும் போதே என்கொயரி பண்ணியிருந்தீங்க, ஸோ அதனால தான் நான் வந்து இதில் ஷேர் பண்ணேன். இது வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கிளாஸியாக ஒரு ஒர்க் காலேஜ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சிம்பிள் அண்ட் நீட்டு கிளாஸியாக இருந்தது. மோஸ்ட்லி வந்து ஒரு சில பிளேஸ்க்கெலாம் வந்து நம்ம ரொம்ப லைட் கலர் சூஸ் பண்ணோன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஏற்றி காமிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பிளேஸ்க்கு இந்த ஹாஃப் ஒயிட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கொடுத்தா, ஸோ இந்த மாதிரி எலிஃபென்ட், குட்டி எலிஃபென்ட் போட்டு டார்க் ப்ளூ, டார்க் ரெட் இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டில் தான் இருந்துட்டு இருந்தது. பட் நான் அவ்வளோ சரியாக வந்து கவனிக்கல. அண்ட் மீஷோவில் ஒரு டைம் வாங்கினேன், ஆனால் அது இந்த லெவல் குவாலிட்டி இல்லை. இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் அவ்வளோ சூப்பரான ட்ரெஸ், அவ்வளோ நீட்டாக இருந்தது. க்ளோஸ்ட் நெக்கு, அது ஒரு செர்ரி ரெட்டு நான் சூஸ் பண்ணியிருந்தேன், அவ்வளோ அழகாக இருந்தது. நான் வந்து கொஞ்சம் லூஸாக தான் பண்ணியிருந்தேன். அந்த ஒயிட் அந்த எலிஃபென்ட்க்கும் அந்த ரெட் ட்ரெஸ்க்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல என்னால். நீங்கள் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு யூனிக்கான ஒரு ட்ரெஸ் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் யூனிக்குன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் குவாலிட்டிக்காக, கம்ஃபர்ட்டுக்காக நீங்கள் ஒரு சூப்பரான குர்தா செட் வாங்கணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. வேணும்னா நீங்கள் ஒரு ஒயிட் துப்பட்டா கான்ட்ராஸ்ட்டாக கூட பேர் பண்ணிக்கலாம். பட் இது வித்தவுட் துப்பட்டா தான் இந்த செட்டே வருது. ஆக்சுவலி நான் வேர் பண்ணிக்கிறது இப்போ 3XL நினைக்கிறேன், ரொம்ப லூஸாக தான் இருக்குது. ஒரு 2 ட்ரெஸ் மிந்த்ராவில் ஒரு குர்தா செட்டும் ஒரு நார்மல் டாப்பும் எடுத்து வச்சிருக்கேன், ஜீனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதை வந்து நான் அப்கமிங்கில் எப்போயாவது ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா வந்து நான் வீடியோலேயே டேக் பண்ணிப்பேன், வீடியோலேயே உங்களுக்கு ஷோ ஆகும். அது கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக உங்களுக்கு மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட் எது வாங்குறோமோ அது கொண்டு போயிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ணுறேன். பாய்.